நேயர்களே, செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு தினசரி செய்தித்தாளில் வந்திருக்க முக்கியமான செய்திகள் என்னன்னு பார்ப்போம். தினத்தந்தியில முதல் பகுதியிலேயே காதலனை அரிவாளால் வெட்டி சாய்த்து கல்லூரி மாணவியை கடத்தி பலாத்காரம், 3 பேர் கும்பல் சுட்டுப்பிடிப்பு. துடியலூர் அருகே வச்சு இவங்களை சுட்டு பிடிச்சிருக்காங்க காவலர்கள். அவங்க மருத்துவமனையில் இப்போ சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. இதுதான் முதல் பகுதியில் முக்கிய நியூஸாக இருக்குது. அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி பேச முடியுமா, பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால் விட்டிருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்று தொடங்குகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி. வீடு வீடாக கணக்கெடுப்பு படிவம் கொடுக்கிறார்கள். வாக்காளர் திருத்தம் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. இதுதான் தினத்தந்தியில் வந்த முக்கியமான நியூஸாக இருக்குது முதல் பேஜில். அடுத்து தினமலரில் பயம் வேண்டாம், அனாவசியமாக யார் பெயரும் நீக்கப்படாது, உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து யாரும் பயப்பட வேணாம் அப்படின்ட்டு. அடுத்தது தெலுங்கானா விபத்து, அரசு பஸ் மீது டிப்பர் லாரி மோதியதில் 20 பேர் பலி. ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றின ஒரு செய்தி தான் முக்கியமாக இடம்பெற்றிருக்கு முதல் பகுதியில். இதுதான் தினத்தந்தியிலும் தினமலரிலும் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்க முக்கியமான செய்திகளாக இருக்குது. மனையூர் தாவேகா அலுவலகத்துக்கு சிபிஐ அதிகாரி வந்ததால் பரபரப்பு. கரூர் விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் பிரச்சார கூட்ட சிசிடிவி காட்சிகளை 3 நாள் ஒப்படைக்கணும்னு அவங்க சம்மன் கொடுத்துருக்கிற ஒரு செய்தி இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பிரதமர் மோடி பீகார் மக்களை ஏளனம் செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் அழைப்புன்னு பேசியிருக்கார் பீகாரில். அது ஒரு முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கு. அதிமுகவிலும் குடும்ப அரசியல், மகன் மைத்துனர் மாப்பிள்ளை தலையீடு என்று அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளது என்று செங்கோட்டையன் கூறியிருக்காரு. சமீபத்தில் தான் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அடுத்ததாக கல்லூரி மாணவி பலாத்கார சம்பவத்தை கண்டித்து கோவையில் அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம், எடப்பாடி பழனிசாமி அறிவிப்புன்னு போட்டிருக்காங்க. நேற்று பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா நம்ம செய்திகள் பார்த்தோம். அடுத்து தெலுங்கானாவில் கோர விபத்து, பஸ் மீது லாரி மோதி கவிழ்ந்ததில் 20 பேர் உடல் நசுங்கி பலி, ஜல்லிக்கற்கள் அமுக்கியதால் உயிரிழந்த பரிதாபம். இதுதான் தினமலரில் முதல் பேஜில் ஹெட்லைனாக வந்திருக்கு. அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது நகராட்சி நிர்வாகத்துறை பணியில் ஊழல் நடந்ததா ஒரு செய்திகள் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு மத்திய மந்திரி எல் முருகன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது ஒரு முக்கிய செய்தியாக இங்கே இடம்பெற்றிருக்கு. அடுத்த விளையாட்டு செய்திகள் பகுதியில் பெண்கள் அணி உலகக்கோப்பை வென்றிருக்கு. அதை சார்ந்த செய்திகள் தான் முழுக்கவே வந்திருக்கு. அடுத்த தலைமுறை வீராங்கனைக்கு ஊக்கம் அளிக்கும், மித்தாலி ராஜின் 20 ஆண்டு கனவு நிறைவேறியது, தலைவர்கள் வீரர்கள் வாழ்த்து, இந்திய அணிக்கு 51 கோடி பரிசு, கிரிக்கெட் வாரியம் அறிவிப்புன்னு அந்த நியூஸ் தான் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கு விளையாட்டு செய்திகள் பகுதியில். அடுத்தது சினிமா செய்திகள் பகுதியில் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்ட ஷாருக்கான். ஒவ்வொரு பிறந்த நாள் அப்பவும் தன்னோட ரசிகர்களோட வாழ்த்து பெற்று வெளியே அவங்க கூட நின்று செல்ஃபி எடுப்பார் ஷாருக்கான். அது வழக்கமாக நடக்கிறது. இந்த முறை அந்த மாதிரி நான் சந்திக்காதனால நான் ரசிகர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இங்கே வந்திருக்கு. தனுஷுக்கு ஜோடியாகும் பூஜா ஹெக்டே அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அமரன் படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் புதிய படத்தில் நடிக்கப் போகிறார். அவரது 55வது படமான உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகும் இந்த படத்தின் பூஜை சமீபத்தில் நடந்தது. தனுஷுக்கு ஜோடியாக முன்னணி நடிகை பூஜா ஹெக்டே நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் சினிமா செய்திகள் பகுதியில் வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது. அடுத்து தினமலர் அரசியல் பகுதியில் பீகாரில் பேசிய கருத்துக்களை தமிழகத்தில் பேசுவாரா மோடி அப்படின்ட்டு ஸ்டாலின் ஒரு அறிக்கையிட்டிருக்க நியூஸ் வந்திருக்கு. அதிமுகவிலும் குடும்ப அரசியல், செங்கோட்டையின் பகிரங்க புகார், அது முக்கியமான இடம்பெற்றிருக்கு. சார் என்றாலே ஸ்டாலினுக்கு அலர்ஜி, ஜெயக்குமார் அப்படின்னு போட்டிருக்குது. எஸ்ஐஆர் திமுக தலைமையிலான கூட்டணி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரனால சார் என்றாலே ஸ்டாலினுக்கு அலர்ஜி அப்படின்ட்டு ஜெயக்குமார் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் திமுக வழக்கு, வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை தமிழகத்தில் மேற்கொள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அனைத்து கட்சி கூட்டத்திலேயே அதை தான் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடுவோன்னு. அதை பற்றின ஒரு செய்தி அதில் வந்திருக்கு. அடுத்து விளையாட்டு செய்திகள் பகுதியில் வருங்காலம் வசந்த காலம், உலகை வென்ற உற்சாகத்தில் இந்திய பெண்கள் கிரிக்கெட்டில் புதிய அத்தியாயம்னு போட்டிருக்காங்க. அதுதான் இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை வென்றிருக்கு. அதை பற்றின செய்திகள் தான் அந்த பக்கம் முழுக்க நிரம்பி இருக்கு. உலகம் செய்திகள் பகுதியில் அணு ஆயுத சோதனை செய்யவில்லை, அமெரிக்க புகாருக்கு சீனா மறுப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. பல உலக நாடுகள் தொடர்ந்து அணு ஆயுதங்களை சோதனை செய்து வருவதால் தங்கள் நாடும் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ள
உத்தரவிட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்திருப்பதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. 150 முறை உலகத்தை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஹெட்லைனை போட்டிருக்காங்க. அடுத்தது இளம் வயதில் கோடீஸ்வரர்களான இந்திய வம்சாவளியினர். 20 வயதாகும் இந்திய வம்சாவளி பள்ளி நண்பர்களான ஆதர்ஷ் கிர்மோத் மற்றும் சூரியமிதா அமெரிக்க பள்ளி நண்பரான ஃப்ரெண்டன் புடி உடன் இணைந்து ஏஐ ஆட்சேர்ப்பு ஸ்டார்ட் அப் நிறுவனமான மெர்கோவை உருவாக்கினர். இந்த நிறுவனத்தை உருவாக்கி இளம் வயதிலேயே இவங்க கோடீஸ்வரர் ஆனத ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆப்கானில் மீண்டும் நிலநடுக்கம், 20 பேர் பலி, 320 பேர் காயம். இதுவும் உலகம் செய்திகள் பகுதியில் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இந்து தமிழ் திசை முதல் பகுதியில் வீடு வீடாக விண்ணப்பம் விநியோகம். தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முழுவீச்சில் தொடங்குகிறது. இதுதான் ஹெட்லைனாக வந்திருக்கு. கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம், அதை பற்றின ஒரு செய்தி வந்திருக்கு. இதுதான் இந்து தமிழ் திசையில் இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான செய்திகளாக இருக்குது. நேர்களே, செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு தினசரி நாளிதழில் வந்த முக்கியமான செய்திகளை பார்த்தோம். நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.